ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்பதே. மத்தேயு 6:9-13 வசனங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுகிற விதத்தை தேவனே இந்த இடத்துல கூறியிருக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. சிலர் ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க, ஆனால் அவங்க ஜெபங்களில் ஒரு அர்த்தமும் இருக்காது. ஆனால் சிலர் சுருக்கமாக ஜெபிப்பாங்க, ஆனால் பெர்ஃபெக்டாக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் கேட்கவும் படும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. நிறைய நேரம் ஜெபம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வேண்டிகளுக்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னதுதான் தேவைன்னு தேவன் அறிந்திருக்கிறார். அதனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி விட்டு அவருடைய ராஜ்யம் வருகை என்று சொல்லிவிட்டு நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம வேண்டிய ஆகாரம், கடன்களை மன்னிக்க, நம்ம பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டுவிட்டு சோதனைகளில் ஆகப்படாதபடிக்கு நம்ம கேட்க வேண்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ.